ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு 7 வரமிளகா போட்டுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம். 2 தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயத்தோடையே போட்டு அதையும் வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து போடுங்க. கொத்தமல்லியை நல்லா ஒரு வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி 3 சேர்ந்து வதக்கிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அரை முடி தேங்காயை துருவி போட்டுக்கலாம். இல்லையே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மல்லி மிளகாய் அதையும் சேர்த்து ஒன்றா போட்டுருங்க. இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தனியாக ஆற வச்சுருங்க. இப்போ ஆற வச்சோம் இல்லைங்களா, இப்போ சட்னி அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். இப்போ ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. எல்லாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்ச சட்னியில் கொட்டிடுங்க. அருமையான சுவையில் ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி. பாருங்கள், இப்போ நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதணும்.